வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டான ரசப்பொடி எப்படி அரைக்கலான்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு மல்லி எடுத்துக்கிறேங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துருங்க. அடுப்பை சிம்லேயே வச்சிருங்க. மல்லி நல்லா வறுபட்டு சூப்பராக மணம் வருங்க. இந்த டைமில் இதை எடுத்து தனியாக வச்சிருங்க. அடுத்து இதே கடாயில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. 2 நிமிஷத்துலேயே துவரம்பருப்பு பொன்னிறமாக மாறுங்க. இந்த டைமில் இதையும் எடுத்து தனியாக வச்சிருங்க. அடுத்து 1/2 கப் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேங்க. மிளகு நல்லா வறுத்ததுமே வெடிக்க ஆரம்பிக்குங்க. இதையும் எடுத்து தனியாக வச்சிருங்க. அடுத்து இதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. 2 நிமிஷத்துலேயே சீரகம் நல்லா சிவந்து வெடிக்க ஆரம்பிக்குங்க. இப்போ இதையும் எடுத்து தனியாக வச்சிருங்க. அடுத்து இதில் 1 கை அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. 2 நிமிஷத்துலேயே கறிவேப்பிலையில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே குறைஞ்சு மொறுமொறுன்னு ஆகுங்க. இப்படி ஆனதுமே இதையும் எடுத்து தனியாக வச்சிருங்க. அடுத்து இதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பெருங்காயத்தூள் கூட அப்படியே சேர்த்துக்கலாங்க. இதுவும் 2 நிமிஷத்துலேயே நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு கலர் மாறுங்க. இப்போ இதையும் எடுத்து தனியாக வச்சிருங்க. அடுத்து இதில் 40 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரசப்பொடிக்கு தேவையான மசாலா எல்லாமே வறுத்தாச்சுங்க. இந்த மசாலா பொருட்களை வறுக்கும்போது கடைசி வரைக்கும் அடுப்பை சிம்லேயே வச்சிருங்க. ஒரு மசாலா பொருள் கூட கருகாம பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சிருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இப்போ பாருங்க, ரசப்பொடி ரெடி ஆயிருச்சு. அடுத்து இதை ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிருங்க. இது நல்லா ஆறுனதுமே கைப்படாம ஈரமில்லாத ஒரு ஸ்பூன் வச்சு ரசப்பொடி டப்பால போட்டு வச்சிருங்க. நீங்க தினமும் சமையலுக்கு ரசப்பொடி எடுக்கும்போது கூட கைப்படாம ஸ்பூன் வச்சு எடுத்துருங்க. இப்படி நீங்க யூஸ் பண்ணும்போது ரசப்பொடி அதிக நாட்களுக்கு கெட்டு போகாம இருக்குங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்களும் ரசப்பொடி அரைச்சு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.